ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எக்ஸல் ஷீட்டில் இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் ஆல்பபெட் ஆர்டரில் இருக்கும். கீழே வந்து ரோ 1 2 3 ரோவில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எத்தனை சீட் வேணால் கீழே வச்சுக்கலாம். நான் கீழே சீட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 7 சீட். இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து 7th சீட்டில். இதில் வந்து நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ, எவ்வளோ இது ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ இதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த காமிக்க பார்த்தீங்களா, எஃப், இது இங்கே வந்து ஜி, இங்கிட்ட வந்து 8. இப்போ இந்த நம்ம F7 இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் நம்ம நேரம் வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணணும், அதை வந்து எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதில் வந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த இது கொஞ்சம் பேசிக் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஆர்டரை வந்து இப்போ ஏலேருந்து நம்ம லாஸ்ட் இது வரை அப்படியே இழுத்து போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் இது வரை பார்க்கலாம். லாஸ்ட் நம்ம இங்கே மேலே பார்த்த மாதிரி தான் கீழேயும். கீழே வந்து இப்போ இங்கே 1 2 இருக்குல்ல, இது மாதிரி 1 2 3ன்னு கீழே லாஸ்ட்டு கீழே ஃபுல் சீட் வேறு இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறதுனா இப்போ A1 வச்சுருக்கீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு இது. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம எந்த இதில் வந்து டைப் பண்ணணுமோ, இப்போ நம்ம இங்கே டிஃபைன் வச்சுருக்கோம்னா மேலே பார்த்தீங்களா, மேலே வந்து நம்ம அந்த இதில் எந்த இது வைக்கமோ மேலே அந்த இதை காமிச்சிரும். G9 G9. நம்ம பார்த்தீங்களா A1 A1 எந்த இதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த இது வந்து மேலே இருக்கும். இப்போ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு லெட்டரில் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணோம்னா எந்த மாதிரி வரும். இப்போ தேர் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ. இப்போ எஃப்ஜி இந்த இதில் வந்து ஃபுல்லாமே இந்த இதுதான் இருக்குது. ஆனால் ஒரு இதில் ஒரு பாக்ஸில் மட்டும் இல்லை. அதை வந்து நம்ம இப்போ எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் வந்து ஒன்று நடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், இங்கே பக்கத்தில் உள்ளது மறைஞ்சு போயிடும். அதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இருக்க மேலே எஃப் பக்கத்தில் வச்சுருக்க பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக அப்படியே இப்போ தேர் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களா. இப்போ இந்த இதில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா மார்க்கு, அதில் வந்து நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக்கிடலாம்.
இது வந்து நம்ம ஹைட் எவ்வளோ லென்த்துக்கு வேணும். இப்போ நம்ம ஷார்ட்டாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து நம்ம லென்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் தான் அடிச்சிருக்கோம், அதனால் கீழே வந்து இந்த இது தேவையில்லை. இப்போ மேலே அந்த மெர்ஜ் சென்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெர்ஜ் சென்டரில் கொடுத்தோம்னா நம்ம வந்து இங்கே எவ்வளோ இது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டருக்கு வேணும்னா சென்ட்ரு, சைடில் வேணும்னா சைடு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெர்ஜ் சென்டர்னு கொடுத்தோம்னா மெர்ஜ் செல்லுக்கு போங்க. மெர்ஜ் செல்லுக்கு போயிட்டோம்னா இப்போ இருக்கா மெர்ஜ் சென்டர்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த 1 பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்போ 1லேருந்து நம்ம கீழே வர இழுத்துட்டு வந்துட்டோம்னா நீங்கள் கீழே வரைக்குமே அந்த 1 வந்து அப்படியே வந்துடும். நீங்கள் ஒன்று டைப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைடு இந்த சைடாக கொண்டு வரப்பாங்க. இப்போ இந்த சைட்லேயே அதே மாதிரி தான், இங்கே கீழேயும் சரி ரோவும் சரி காலமும் சரி நீங்கள் எப்படி வேணால் அந்த இதில் செலக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா, ஏன்னா ஒரு தடவை டைப் பண்ணால் போதும், நம்ம அதுக்கிட்ட நம்ம டைப் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே A1 டைப் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நம்ம இப்போ நம்பருக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ A1 நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இப்போ A1 நம்ம அப்படியே கீழே எடுத்து விட்டோம்னா அதுவே A2 A3 A4 சைடாக கீழே வந்துடணும். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கிட்டு காலமுக்கும் அதே மாதிரி தான், காலமுக்கு இப்போ அதே மாதிரி இங்கேருந்து சைடு கொண்டு வந்தோம்னா அதுவே A1 A2 A3 அப்படிங்கிற சைடு வந்துடும்.
வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இப்போ மண்டே டியூஸ்டே இப்படி நம்ம டே படி ஒரு இது அடிக்கும். ஏதாவது டைப் பண்ணுறோம்னா அந்த நீங்கள் மண்டேன்னு மட்டும் அடித்தா போதும். மிச்சம் உள்ளது நீங்கள் எவ்வளோ இது லென்த் எவ்வளோ இதுக்கு எத்தனை நாளைக்கு பண்ணணுமோ அத்தனை நாளைக்கு நீங்கள் அப்படியே கீழே வச்சோம்னா மண்டே டியூஸ்டே அதுவே வந்துடும். அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு காலமுக்கு ரோக்கு இப்போ அதே மாதிரி பண்ணோம்னா அதே மாதிரி இப்போ காலமுக்கும் இந்த சைடு இப்போ மேலாக்கு நமக்கு வேணும் அப்படின்னா காலம் பண்ணோம்னா அதே மாதிரி இருந்தால் போதும், அதே இது வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு பார்த்தாச்சு, நம்ம நம்பர் பார்த்தாச்சு, A1 பார்த்தாச்சு, டேக்கும் பார்த்தாச்சு. இப்போ மந்த்துக்கு இப்போ மந்த்னா ஜனவரி பிப்ரவரி இதே மாதிரி நம்ம மேலே வருது அடிக்கணும்னா மேலே ஜனவரின்னு மட்டும் அடித்தா போதும். இப்போ அதே இது நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா அந்த பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரின்னு மார்ச் அதே மாதிரி கீழே வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம இது ரோக்கு அடித்த மாதிரி காலமுக்கும் வைக்கணும்னா காலத்தில் அப்படின்னு விட்டால் மேலே விட்டால் போதும். அதாவது இது வந்து நம்ம எந்த இது நம்ம ஒரு இது நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணோம்னா ஒரு இதான் டைப் பண்ணுவோம். அது வந்து நம்ம எந்த ஃபார்முலேட்டில் வேணுமோ அந்த ஃபார்முலேட்டில் அடிக்கணும்னா கொஞ்சம் சிம்பிளாக அடிச்சுக்கலாம், ஈஸியாக அடிச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேட் அடிக்கேன். இப்போ இதில் இன்னைக்கு உள்ள டேட், இன்னைக்கு டேட் எத்தனை 10/3/2026 இங்கே கீழே போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதே டேட்டு இப்போ இங்கே அடிச்சுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம எத்தனை டேட் வேணும் அப்படின்னா அதே இது கீழே விட்டுட்டோம்னா அதே இது நம்ம எத்தனை நாளைக்கு அடிக்கணுமோ அத்தனை நாளைக்கு கீழே வந்துடும். இதே மாதிரி நம்ம இதுக்கும் காலத்துக்கும் அடிச்சுக்கணும்னா அடிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் இது மிஸ்டேக் வருது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மற்ற நான் ஃபஸ்ட்டே லுக்கிங் ஃபார்வர்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே இதில் நம்ம கொடுத்தோம்னா அதே இது கீழே ரோவாக வந்துடும். இப்போ நம்ம 10 to 11 இப்போ சிம்பிளுக்கு இப்படி அடிக்கேன். நம்ம இது இப்போ கீழே வந்தோம்னா அதான் 11 to 11 12 to 11 13 to 11 எந்த இதுக்கு வேணுமோ நம்ம அந்த நம்பர் அடித்தோம்னா நம்மளுக்கும் இதே மாதிரி 2 அடித்தா வந்துடும். பேங்கு மேலே நம்ம டெலீட் பண்ணுறோம்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது செல்லு. இப்போ எந்த சீட்டை நீங்கள் டெலிட் பண்ணுறோமோ அந்த நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீட்டை செலக்ட் பண்ணுறேன், இப்போ டெலிட்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க டெலிட் ஆயிரும். அதேமாதிரி உங்களுக்கு இப்போ எந்த இது இடையில எதுவும் கேம் இருந்துச்சு நம்ம வந்து மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சீட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இது மட்டும் டெலிட் ஆயிரும். மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வரணும் நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சீட் 6க்கு போய்க்கலாம். இந்த சீட்டில் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து சீட் 6ல் போய்க்கலாம். அதாவது இது வந்து பேசிக் கான்செப்ட் தான். நம்ம எப்படி ஒரு இது டேட்டு டைம் இதெல்லாம் அடிக்கிறோம், நம்பர் ஏதாச்சும் ஒர்க் பண்ண அடிக்கிறோம், அந்த இது வந்து இப்போ பேசிக் இந்த இதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து செல் பேசிக், அந்த சீட்டு வந்து செல் பேசிக்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து செல் பேசிக் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் செல் பேசிக்கு. இப்போ வந்து ஃபங்க்ஷன் பேசிக்காக நம்ம அதாவது இந்த அடிஷன் மல்டிப்ளேஷன் இதெல்லாம் பண்ண பார்த்தீங்களா, இந்த பேசிக்கில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் இங்கே ரைஸு குவான்டிட்டி ஒரு இதுக்கு எவ்வளோ இது அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன். குவான்டிட்டி 5, ரேட் வந்து 50 அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 50 × 3ன்னு போடுவோம். இப்படி ஈக்குவல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வராது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த மேலே பார்த்துங்க, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இப்போ நம்ம வந்து டைப் பண்ணிக்கிடுதோம். அங்கே டைப் பண்ணால் இங்கே அப்படியே வரும் பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள், இப்போ 15 அடிச்சிட்டேன், இங்கே 15 வந்திருக்கா. இப்போ × 3 இப்போ இங்கே போட்டால் இந்த ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இங்கே போகணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ மேலேயே நம்ம போட்டால் போதும். 15 × 3 அப்படின்னு போட்டோம்னா இங்கே டேரெக்டாக இங்கே ஆன்சர் வந்துடும். இப்போ நான் நம்பரை மாற்றுறேன். குவான்டிட்டி வந்து 10 கொடுங்க. இப்போ கீழே என்ன வந்துருங்க, குவான்டிட்டி 10, கீழே ரேட் வந்து 15. இங்கே வந்து நம்ம வந்து பெருங்களுக்கு அதாவது மல்டிப்ளெக்ஷன் போடல, அதனால ரெண்டையும் அடிஷன் ஆகிடுச்சு. இப்போ வருங்க, வந்து வச்சிருக்க பார்த்தீங்களா. குவான்டிட்டி வந்து 10, ரேட் வந்து 5 அப்படின்னா 50 டோட்டல் அமௌண்ட் 50. நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. குவான்டிட்டி வந்து 15, ரேட் வந்து குவான்டிட்டி வந்து 10, ரேட் வந்து 15. இப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுங்க. இன்னொரு கொடுத்துட்டு D8, அதாவது இது வந்து D, இது வந்து 8, அதனால் இங்கே D8ன்னு வந்திருக்கு. செலக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணோம்னா D7 வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். டோட்டல் அமௌண்ட்
500 வந்துருச்சா? இதை மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டேன் 4356. இப்போ இங்கே 5683. இப்போ இதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா H6, இது செலக்ட் பண்ணோம்னா H7 வரும். நம்ம இதில் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி நமக்கு என்னது வேணுமோ அந்த இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அடிஷன் பண்ணுறேன். இப்போ H6 செலக்ட் பண்ணாலே நம்ம அந்த இது வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே ஆன்சர் வந்துடும். என்ட்ரு கொடுத்தோடனே இப்போ இதே மாதிரி நான் வேறு இது பண்ணுறேன். இது நம்ம இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது மட்டும் இல்லாமல் நம்ம எது வேணுமோ ஒன்று பண்ணிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், உங்களுக்கு நமக்கு இப்போ வந்து என்ன தேவையோ அந்த இது வேணால் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். இங்கே நம்ம செலக்ட் பண்ணாலே இங்கே கீழே வந்துடும். சப்ட்ராக்ஷன் பண்ணால் அந்த வந்துச்சு 40. இப்போ இங்கே 15 × 2 கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து M6 வந்துச்சு. அடுத்து M8 சாரி M7 இன்டர் கொடுத்தோம்னா அதுவே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 16, இங்கே வந்து 3. இப்போ இதே மாதிரி அதை கொடுக்க 16 × 3. இப்போ இங்கே ப்ளஸ் 16 P6 P7 இப்போ ரெண்டையும் கூட்டணும்னா 63. வந்து 87. இப்போ இங்கே 87. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் சம்மன் அடிக்கும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அந்த சம்ம அடிச்சுட்டு ஆஸ்க் நம்பர் ஆஃப் ரேஞ்சு. இப்போ சம் வந்து டோட்டல். இது வந்து நம்ம மொத்தமாக வந்து எவ்வளோ கூட்டலாம். இப்போ வந்து நம்ம மொத்தமாக கூட்டிக்கலாம் இது சம்மன் அடித்தோம்னா.
இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு அதுக்கான நம்ம வந்து ஃபஸ்ட் நம்பர் மட்டும் அடிச்சப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட் இது. இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? X9. அதேமாதிரி இங்கே லாஸ்ட் இது. இங்கே லாஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, X15. அந்த ரெண்டு மட்டும் நம்ம அடித்த போதும் இங்கே டோட்டல் சம் வந்து டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? அந்த இது டோட்டல் ஆன்சர் வந்துடும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இது எந்த இது இருக்கோ அது மாதிரி லாஸ்ட் இது எந்த இருக்குது, இந்த ரெண்டை மட்டும் அடித்த போதும் அங்கே டோட்டல் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதான் வந்து பேசிக் எக்ஸல். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ இன்னும் கூடிய வரும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். தேங்க்யூ ஆல்.